ஒரு புத்த பிக்கு சிங்கள மக்களால் பிடிக்கப்பட்டு கட்டி போடப்பட்டிருக்கிறார். 2 கைகளும் கட்டப்பட்ட நிலையில என்ன அடிக்க வேண்டாம் என்று சொல்லி இவர் கெஞ்சுற காணொளி இன்றைக்கு சகல ஊடகங்கள்லையுமே வெளியாக இருக்குது. என்ன நடந்தது, ஏன் இவர் கட்டி போடப்பட்டவர் என்று சொல்லி இப்ப சகல தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்குது. அதே போல ஒரு விகாரையினுடைய பாதுகாப்பு கடமையில் இருந்த பெண் போலீஸ் கான்ஸ்டேபிளுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டிருக்குது. ஒரு 16 வயதான தமிழ் சிறுவன் 1.5 கோடி ரூபாய் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். நாங்கள் சினிமாக்கள்ல பார்க்கிறது போல மிக நூதனமான ஒரு கொள்ளை சம்பவம் பதிவாகி இருக்குது. ஆக இவெல்லாம் என்னன்ற பற்றி மேலும் பல முக்கியமான தகவல்களை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னுக்கு ஒரு 15 வயதான சிறுவன் தன்னுடைய சொந்த தங்கையை கொலை செய்த சம்பவம் பதிவாக இருந்தது. மிக லாபகமாக தங்கச்சியை கழுத்தை நெரிச்சு கொலை செய்து போட்டு வீட்டில் இருந்த தண்ணீர் தொட்டிக்குள்ள தூக்கி போட்டிருக்கிறார். அவருடைய பெற்றோர் வந்து பார்த்து அந்த பிள்ளை நீர்ல மூழ்கித்தான் உயிரிழந்திருக்குது என்று சொல்லி போலீசாருக்கு தகவல் தெரிவித்து போலீசார் வந்து விசாரணை நடத்தும் போதுதான் இப்படி தங்கச்சி எனக்கு தொலைபேசியை தரையில அதால நான் தான் கொலை செய்தனான் என்று சொல்லி இந்த 15 வயதான சிறுவன் கொண்டிருக்கிறான். இதே போல இன்றைக்கு என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, ஒரு 16 வயதான சிறுவன் 1.5 கோடி ரூபாய் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறான். இது வேறு எங்கேயோ அயல் நாடுகள்ல பதிவாகல, இலங்கையில யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் நடந்திருக்குது. எப்படி என்று சொன்னா, கெருடாவில் பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு 16 வயதான சிறுவனும் ஒரு 19 வயதான இளைஞனும் சேர்ந்து யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில இருந்த ஒரு வீட்டை விவு பார்த்திருக்கிறார்கள். அங்க பகல் நேரத்தில் யாருமே இல்லை என்றதை உறுதிப்படுத்தின பிறகு இந்த 16 வயதான சிறுவன் வீட்டினுடைய புகைக்கூடு, அதாவது வீட்டிற்கு மேற்புறத்தில் அமைய பெற்றிருக்கிற புகைக்கூட்டுக்குள்ளால வீட்டுக்குள்ள இறங்கி அந்த வீட்டில் இருந்த சகல பணத்தையுமே கொள்ளையடிச்சிருக்கிறார். இதற்கு பிறகு போலீசாருக்கு விடயம் தெரிய வந்து போலீசார் வந்து விசாரணைகளை நடத்தும் போது அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் சரிபார்க்கப்பட்டிருக்குது. அதுல என்ன விடயம் தென்பட்டிருக்குதுன்னு சொன்னா, இந்த 16 வயதான சிறுவன் யாரோடையோ தொலைபேசிகள்ல வீடியோ கால் மூலமாக உரையாடி இருக்கிறார். அதுல கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒலிப்பதிவுகளின் பிரகாரம் இந்த சிறுவன் போக வேண்டிய இடங்கள் எல்லாத்தையுமே அவர்தான் சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அலுமாரி ஒன்றுக்குள்ள இவ்வளவு பணத்தை கண்டோன்னு அந்த சிறுவன் தொலைபேசி அழைப்படுத்து எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு வரவா என்று கேட்க, அதற்கும் அந்த வீடியோ கால் இருந்திருக்கக்கூடிய நபர் ஓம் எல்லாத்தையுமே கொண்டு வாங்க என்று சொல்லியிருக்கிறார். இதன் பிரகாரம் மொத்த பணமாக 1.5 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு மீளவும் அந்த வீட்டினுடைய புகைக்கூடு வழியாகவே அந்த 16 வயதான சிறுவன் வெளியேறி இருக்கிறார். இதற்கு பிறகு அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற அந்த காட்சிகள் தரவுகளின் அடிப்படையில் உடனடியாக யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் வைத்து அந்த 16 வயதான சிறுவன் கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட விசாரணைகளை நடத்தும் போதுதான் அந்த தொலைபேசியில இருந்தது நெடுங்கேணி பிரதேசத்தை சேர்ந்த இன்னும் ஒரு இளைஞன் என்று சொல்லியும் அவருடைய வீட்டை கொண்டு போய், அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து நெடுங்கேணி பகுதிக்கு அந்த பணத்தை கொண்டு போய் நாங்கள் அங்கே ஒரு காணிக்குள்ள குழி தோண்டி புதைச்சி வச்சிருக்கிறோம் என்று சொல்லி இந்த 16 வயதான சிறுவன் சொல்லியிருக்கிறார். இதன் பிரகாரம் போலீசார் போய் அங்க பார்க்கும்போது வெறும் 74 லட்சம் ரூபாய் பணங்கள் தான் இருந்திருக்குது. ஆனா மிகுதி பணத்தோட அந்த நெடுங்கேணியை சேர்ந்த இளைஞர் தலைமறைவாகி விட்டார் என்று சொல்லியும் இப்ப அவரை தேடி விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிகச்சிறிய வயதிலையும் இந்த பண தேவைகள் என்றது சிறுவர்களை கூட குற்றவாளிகளாக மாற்றிக் கொண்டிருக்குது. இது மேலும் அதிகரிக்கும் என்றதான் மிக மிக ஆபத்தான ஒரு விடயம். இப்படி இருக்கும்போதுதான் ஒரு விகாரையில் ஒரு பெண் போலீஸ் கான்ஸ்டேபிளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விடயம் வெளியில வந்திருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி விகாரையில ஒரு பெண் போலீஸ் கான்ஸ்டேபிள் பாதுகாப்பு கடமைகள்ல ஈடுபட்டிருக்கிறார். அந்த சமயத்தில் அவருக்கு அங்க வைத்து பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டது, அதாவது விகாரையில வைத்து எனக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்படுகிறது என்று சொல்லி அவருக்கு மேல இருந்திருக்கக்கூடிய அதிகாரி, அதாவது உடமழுவ போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரிக்கு இவர் தொலைபேசி மூலமாக ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். இந்த செய்தி குரல் வடிவில் அனுப்பப்பட்டதாகவும் அதுல விகாரையில இருந்து எனக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்படுது என்று சொல்லி இந்த பெண் போலீஸ் கான்ஸ்டேபிள் சொல்லி இருக்கிறார். இருந்தாலும் இந்த குரல் பதிவு அந்த பொறுப்பாளருக்கு சென்றடைஞ்சா பிறகும் அவர் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலையா. அதை அப்படியே கிடப்புல போட்டுட்டு கண்டும் காணாமலும் விட்டுட்டு மிக மெதுவாக இந்த நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த விடயம் இப்ப நீதிமன்ற படியேறி சகலருக்குமே தெரிய வந்த பிறகு இலங்கையில் இருக்கக்கூடிய பல போலீசாரால் இதற்கு கண்டனங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பில் நேற்று நீதிமன்றத்தில் வைத்து ஒரு முக்கியமான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, இந்த போலீஸ் பரிசோதகருக்கு உண்மையாகவே செய்தி அனுப்பப்பட்டிருக்குது, அதை அவரை கேட்டிருக்கிறாரா என்று சொல்லியும் அந்த ஒலிப்பதிவை மீட்டு அதில் இருக்கக்கூடிய குரல்களை சரி பார்க்கிறதுக்கு இலங்கையினுடைய குற்றவியல் திணைக்களத்துக்கு உத்தரவிடப்பட்டிருக்குது. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது ஒரு பெண் போலீஸ் கான்ஸ்டேபிள், அதுவும் சம்பவம் நடந்தது அனுராதபுரத்தினுடைய ஒரு பிரதான விகாரையில். ஆனா போலீசார் இதை கண்டுகொள்ளல. இப்ப இந்த வழக்கு விசாரணைகள் நீதிமன்ற படியேறி இருக்கிறதால என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
இப்படி இருக்கேதான் இன்றைக்கு ஒரு புத்த பிக்கு கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில அவர் கீழே விழுந்திருந்து என்ன அடிக்க வேண்டாம் என்று சொல்லி கெஞ்சுற காணொளி சமூக வலைத்தளங்கள்ல வெளியாக இருந்தது. இதற்கு பிறகு இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக தேடி பார்க்கும் போதுதான் இந்த புத்த பிக்கு நிறையான வெறியில இருந்ததாகவும், இதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய இந்த வெசாக் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் அதே போல அங்க இருக்கக்கூடிய நபர்களோட இவர் தேவையில்லாத முறையில நடந்து கொண்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. பெண்களோட அளவுக்கு மீறி இவர் செயற்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாம கல வாக்குவாதங்களில் ஈடுபட்டதன் அடிப்படையில் சிங்கள மக்களாலேயே இந்த புத்த பிக்கு நைய பிடைக்கப்பட்டு அவருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டு இவர் கீழே போடப்பட்டிருக்கிறார். அந்த சமயத்தில் இவர் நிறையான வெறி மது போதையில் இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி இப்ப சிங்கள தரப்புகளாலேயே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இலங்கையில இந்த புத்த பிக்குகள் சார்ந்த குற்றச்சாட்டுகள் என்றது ஒவ்வொரு நாளுமே அதிகரித்து கொண்டு போகுது. இது தொடர்பில் அரசு தரப்புல இருந்து எப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போல இப்ப வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கையை சேர்ந்த நபர்களுக்கு என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களத்தால் ஒரு புதிய அறிவிப்பு வெளியாக இருக்குது. எப்படி என்று சொன்னா, இலங்கையில அவர்களுடைய அப்பா அம்மா முதியவர்களை விட்டுட்டு தனியே அங்க தொழில் நிமித்தம் இருந்து கொண்டு இலங்கையில அவர்களை பாதுகாக்கிறதுக்காக அல்லது பராமரிக்கிறதுக்காக நீங்கள் வீட்டு தொழிலாளிகளை நியமிக்க போறீங்கள் என்று சொன்னா அது தொடர்பில் ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் கேரக்டர் சர்டிபிகேட் பெறுமாறு இலங்கையினுடைய போலீசாரால எச்சரிக்கப்பட்டிருக்குது. இப்ப இது ஒரு மிகப்பெரிய விடயமாக மாறி இருக்கிறதாகவும், இந்த முதியவர்கள் தங்கியிருக்கக்கூடிய வீடுகளை இலக்கு வச்சு அங்க பணிப்பெண்களாக போகக்கூடியவர்கள் பணி புரிகிறன் என்று சொல்லி வருகிற நபர்கள் அவர்களை தாக்கி போட்டு அல்லது அவர்களுக்கு தெரியாம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் பணங்கள் என்று சொல்லி இதை கொள்ளையடிக்கிற சம்பவங்கள் பதிவாகிருக்குதாம். இலங்கையில பல இடங்கள்ல இப்படியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறதாகவும், இதற்கு பின்னணியில விசாரணைகளை நடத்தும் போதுதான் அந்த நபர் அந்த வீட்டோட ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புபட்டவர் என்று தெரிய வந்திருக்குது. இதால புலம்பெயர் நாடுகளில் இருந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா இல்லது தெரிஞ்சவர்களை பராமரிக்கிறதுக்காக யாரோ ஒருவரை நியமிக்க போறீங்கள் என்று சொன்னா அவரை பற்றி நீங்கள் ஒரு போலீஸ் கேரக்டர் சர்டிபிகேட்டை பெற்றுக்கொள்ளுமாறு இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களத்தால எச்சரிக்கப்பட்டிருக்குது. அதே போலதான் இப்ப வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கக்கூடிய இந்த பசில் ராஜபக்சவுக்கு இலங்கை அரசு தரப்பால ஒரு அதிர்ச்சியான விடயம் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, இந்த பசில் ராஜபக்சவுக்கு எதிராக இப்ப 2 பிடியாணைகள் வழங்கப்பட்டிருக்குது. இரண்டுமே நிதி மோசடி, அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டு. இதன் அடிப்படையில் இப்ப அவர் அமெரிக்காவில் தலைமறைவாக இருந்து கொண்டு நீங்கள் மருத்துவ காரணங்களை சொன்னாலும் கூட உங்களை நாங்கள் நாட்டுக்கு அழைத்து வர முயற்சிகள் இறங்கி இருக்கிறோம் என்று சொல்லி இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார். இலங்கையிலிருந்து வெளியில தப்பி போட எல்லாரையுமே நாங்கள் குற்றவாளி பட்டியலில் தான் சேர்த்திருக்கிறோம். அவர்கள் அனைவரையுமே சர்வதேச போலீசாருடைய உதவியோட நாங்கள் கைது செய்திருக்கிறோம். அதே போல வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கக்கூடிய அது யாராக இருந்தாலும், முன்னாள் அமைச்சரோ முன்னாள் ஜனாதிபதியோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டா அவர்களை இலங்கைக்கு கொண்டு வர முயற்சி எங்களுடையது. அதை இந்த விடயத்திலையும் நாங்கள் அரங்கேற்ற போறோம். அதாவது பசில் ராஜபக்சவனுடைய கைதுகள் இடம்பெற போகிறதாக இன்றைக்கு அரசு தரப்பு வட்டாரங்கள் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. எப்ப நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.